உங்க வீட்டு முன்னாடி குடுகுடுப்புக்காரர் நின்னு உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது இல்லாம அந்த குடுகுடுப்புக்காரர் பையில ஒரு மண்டை ஓடு இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? குடுகுடுப்புக்காரர் கூட எப்பவுமே ஒரு பேய் சுத்திட்டு இருக்குன்னா உங்களால முடியுதா? இவ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்க குடுகுடுப்புக்காரர் எப்பவுமே ஒரு கேங்கா தான் இருப்பாங்க. சோ அவங்க ஊருக்கா கேங்கா தான் போவாங்க. கேங்கா போயிட்டு அங்க தங்கிட்டு பக்கத்துல சுடுகாடு இருக்கும் பாத்தீங்களா? அங்க போய் பல விதமான சடங்கு சம்பிரதாயங்களும் செய்வாங்க. அந்த சம்பிரதாயங்கள் கேட்கறது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வியடா இருக்கும். அசைவ உணவுகளா ஆடு கோழி அப்படின்னு சொல்லிட்டு அசைவ உணவுகளை சமைச்சு அங்க படைப்பாங்களாமா. படைச்சு அந்த ஆவிகள் வந்து அந்த அசைவ உணவை சாப்பிட்டு இவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுமாமா. அக்ரிமெண்ட் படி என்னன்னா இவங்க கூட அந்த பேய் வரணும், பட் இவங்க எது பண்ணக்கூடாது, வாக்கு மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்களாமா. அதே மாதிரியே அசைவ உணவு படைச்சு வர பேய ஆளுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரங்க ஆளுக்கு ஒரு ஆவியை எடுத்துப்பாங்களாமா. அவங்க தான் அவங்க அந்த பேரை கூட்டிக்கிட்டு ஊரா போவாங்க. அதாவது தெரு போவாங்க. ஒவ்வொரு வீட்டையும் போய் சொல்லுவாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குடுகுடுப்புக்காரர் வந்து அந்த வாக்க சொல்லல. அதாவது நம்ம வீட்ல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா இது அந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லல. அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆவி தான் இவங்களுக்கு சொல்லுமாமா. அது வந்து எப்ப தெரியும்னா இவங்க வந்து நைட் டைம்ல தான் வருவாங்க. நைட் டைம்ல வந்த பிறகு குறிலாம் சொன்ன பிறகு காலைல எழுந்திருச்சு அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன குறி சொன்னோம் அப்படின்னு ஞாபகம் இருக்காமா.